ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளாக நான் வீடியோஸ் போடலை. அதுக்கு காரணம் நான் ஏற்கனவே போன வீடியோலும் சொல்லியிருக்கேன். பட்டு அதே கண்டினியூஸ் வீடியோ தான் இது. என்னோடய பையனை வந்து சிதம்பரம் கடலூர் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த காலேஜுக்கு நான் விட்டுட்டு தம்பியை வந்து அட்மிஷன் போட்டு விட்டுட்டு போகலாம், ஹாஸ்டல்லாம் பார்த்துட்டு விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரின்னு சொல்லிட்டு அங்கேயே சிதம்பரத்தில் சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில் அப்படியே ஒரு வாட்டி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு தம்பியை விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேராக சிதம்பரம் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். நானும் என் பையனும் என்னோட வீட்டுக்காரரும் கிளம்பிட்டு ஃபுல் அந்த சிதம்பரம் கோயிலில் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் அந்த கோயிலுக்கு போனதே இல்லை. சிதம்பரம் நடராஜர் கோயில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம டான்ஸ் கிளாஸ்க்கே பெரிய கோயில்னு நம்மளுக்கு சொல்லுவோம். அதனால் அந்த கோயிலை பார்க்கும்போது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னா, அந்த சிற்பக்கலையாகட்டும், அந்த கோபுரத்தில் இருக்கிற உருவங்களாகட்டும் செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே நிறைய நம்மளுக்கு டைம் வேண்டியது இருந்துச்சு. சரி, நம்ம சீக்கிரமாக தம்பியை எடுத்துகிட்டு போய் காலேஜில் விட்டுட்டு நம்ம அப்படியே ஹாஸ்டல் ரூமெல்லாம் செட் பண்ணிவிட்டு வரணும்னு சொல்கிறதுனால கடகடன்னு கோயில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் உள்ளே வந்து கிளம்பிட்டோம். உள்ளே போக என்ன பண்ணாங்கன்னாக்கா, வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணல. வெளியே மட்டும் நம்மளால் எவ்வளோ முடிஞ்சதோ அது வரைக்கும் தான் நான் வீடியோ எடுத்தேன். பாருங்கள், என்ட்ரன்ஸு உள்ளே இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. உள்ளே நுழைஞ்சதோடுமே அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் இல்லைம்மா, செல்லை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் செல்லை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். உள்ள கோயில் போய் பார்த்துட்டு வந்தோம். மற்றபடி வீடியோ எடுக்க முடியல. சாமி கும்பிட்டு வந்த பின்னாடி அதுக்கப்புறம் ரூம் வந்து அவங்களுக்கு கீழேயே 3 ஃப்ளோர் இருக்குது. பாய்ஸ் ஹாஸ்டலில் வந்து 3 ஃப்ளோர் இருக்குது. 3 ஃப்ளோரில் வந்து நாங்கள் கீழவே ரூம் வந்து நிறைய ரூம் வந்து காலியாகவே இருந்துச்சு. அதனால் நாங்கள் அந்த கீழே இருக்கிற ரூம்லேயே எது பெட்டர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ்